நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. செல்லா காசாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி கூட வெற்றி பெறாத சீமானோட வீட்டுக்கு விஜய் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது விஜய்க்கு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படும். ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்களுடைய மூக்கு தான் பெரிய அளவில் உடைபடும். பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கூட இருந்த கட்சிகள் எல்லாமே விஜய் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் நீங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண விடாமல் தடைகளை ஏற்படுத்தினீங்க அப்படியே கேள்விகள் பிரதான கேள்விகளாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு 17 எம்எல்ஏக்கள் கூட வந்திருக்காங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இந்த 30 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் கொண்ட டீம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு சுணக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது விஜய் அவர்களுக்கு பதவியேற்பு விழா அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்திற்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு 2 விஷயம்: சபாநாயகர் தேர்வு, அதன் பிறகு பெரும்பான்மையை தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. உண்மையிலே இந்த 2 கட்டத்தை தாண்டது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். இந்த கட்டத்தை தாண்டிட்டா அடுத்த 6 மாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சோ இந்த 2 கட்டமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி இருக்க போகுது? இப்போ சபாநாயகர் தேர்வு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து இப்போ டெம்பரவரியா சபாநாயகராக பதவியேற்றிருக்கக்கூடிய சோழவந்தான் கருப்பையா அவர்களிடத்திலையும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கான செயலாளர் அவர்களிடத்திலையும் பாத்தீங்கன்னா சபாநாயகராக ஜேடிசி பிரபாகர் அவர்களையும், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ரவிசங்கர், தாவேக்காடைய ரவிசங்கர் துணை சபாநாயகர் அப்படிங்கிற நிலையில மனு கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட்ல இருந்து எதிர்பார்க்கப்பட்டது, ஆப்போசிட்ல இருந்து இவங்க யாரையாவது ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தாவேகாவுல விசிக கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில பங்குல இருந்தாலும் இவங்க சபாநாயகரை நிறுத்தும் போது யாருக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்க போறாங்க? இப்ப திமுக தரப்புல இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர்களை நிறுத்துவாங்க, குறிப்பா சக்கரபாணியை நிறுத்த போறாங்க அப்படிங்கிற டாக் பெரிய அளவில் போய்கிட்டு இருந்தது. அப்படி நிறுத்தும் போது அவ திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட திமுக சாதகமாக வாக்களித்தால் இப்ப இவங்க கம்யூனிஸ்டுகள் விசிக யாருக்கு வாக்களிப்பாங்க? சட்டமன்றத்தில் அப்படி சபாநாயகர் தாவேகா சைட்ல இருந்து இல்லைன்னா விஜய் அவர்களால் அரசை பெருமளவில் பெரிய அளவில் எடுத்து செல்ல முடியாது, நெருக்கடிகள் எல்லாமே ஏற்படும் அப்படிங்கிற பேச்சுக்கள் நேத்துல இருந்து அடிபட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த நிமிடம் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தேர்தலுக்கு ஆப்போசிட்ல இருந்து யாருமே வேட்பாளர்களை நிறுத்தலை. இந்த சபாநாயகர்களுக்கான மனு தாக்கல் பண்ணக்கூடிய டேட் முடிவடைந்து விட்டதுனால இவங்க 2 பேருமே ஆட்டோமேட்டிக்காக தேர்வாகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருந்த ஒரு நெருக்கடி, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நெருக்கடி, இவங்க ஈஸியாக விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தலைவர்களையும் போய் சந்திச்சு பார்த்து பேசியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலம் நாங்கள் அரசை பார்த்துட்டு அதன் பிறகுதான் நம்மளுடைய வேகம் இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடந்து தாவேகா சென்றுகிட்டு இருக்கு. அடுத்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடமும் கொஞ்சம் ஒரு இக்கட்டான ஒரு இடம் அப்படின்னு சொன்னாலும் மெஜாரிட்டிலையும் தாவேகா அந்த கடலையும் கடந்து சென்று விட்டுரும். காரணம் என்னன்னா, ஏற்கனவே 2 கம்யூனிஸ்டுகளும் தாவேகாவும் லெட்டர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு கொடுத்து ஆளுநர் அர்லேக்கர் அவர்களிடத்துல கொடுத்து தான் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. ஆதரவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே சட்டமன்றத்தில் அவங்க இந்த தாவேகாவுக்கு தான் அவங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அப்படி இல்லாமல் கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காலை வாரி விட்டாங்க அப்படின்னா இது பெரிய அளவில் விமர்சனமாகும். தமிழக அரசியல் களத்திலேயே பெரிய பேசு பொருளாகவும் இருக்கும். அது யாருக்கு பிளஸ் அமையும், யாருக்கு மைனஸ் அமையும்? அதாவது பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணல அப்படின்னா இப்போ யார் அடுத்து மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுக மட்டத்தில் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி கண்டதாக செய்திகள் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கட்சி மட்டத்திலையும் நமக்கு தகவல்கள் கிடைத்தது. அது தோல்வி கண்ட பிறகுதான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 கட்சியுடைய ஆதரவின் மூலமாக சிஎம்மா உட்கார்ந்து விடலாம் அப்படிங்கிற நிலையில காய்களை நகர்த்தினாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கல. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அதுவும்
தோல்வி அடைந்தது. இதன் பிறகுதான் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயமே தோல்வி அடைஞ்சதுனால அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலையில திருமாவளவன் அவர்கள் முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே நம்ம ஊடக வாயிலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கும் போது அப்போ எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான சூழல் அங்கே கிடையாது. ஏன்னா இங்க 57 47 அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே விஜய் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதை பாத்தீங்கன்னா தடைகள் போடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு எதிராக அதிமுக திமுக ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில வெற்றி கண்டிருந்தால் இங்க மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணலைன்னா அவங்க மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுவதற்கு அல்லது திருமாவளவன் நாம சொன்னது போல திருமாவளவன் மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுவதற்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ரெண்டுமே தோல்வி அடைஞ்ச பிறகுதான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ சட்டமன்றத்தில் விஜய்க்கு பெரிய அளவில் நெருக்கடி இருக்காது, ஆதரவு கிடைத்துவிடும், மெஜாரிட்டி கிடைத்துவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே நேரடியாக போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலுக்கான இந்த மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுவதற்கான ஒரு வியூகம் அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். இதுலயும் தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான நெருக்கடிகளும் இடர்பாடுகளும் இல்லாமல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று நேற்று காலையில் தான் பதவியேற்றாங்க. பதவியேற்றதிலிருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், விஜய் அவர்கள் கையெழுத்து போட்ட நிகழ்வுகள், 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, சிறப்பு சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை, அதே நேரத்தில் ஐஜி தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கான போலீஸ் டீம், இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சில கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷமே தமிழகம் முழுவதும் சர்க்குலர் பாஸ் செய்யப்பட்டு அதே நேரத்தில் களத்தில் காவல்துறை 2 டீமுமே களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக பதவியேற்று சர்க்குலர் கையெழுத்து போட்டாலும் ஆனால் அது நடைமுறைப்படுத்துவதற்கு காலதாமதம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ விஜயவுடைய அரசுல அந்த காலதாமதம் இல்லாத ஒரு நிலையை கவனிக்க முடிகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து ஒரு சில தினங்களுக்கு உள்ளாரவே மெஜாரிட்டியை நிரூபிக்கும் போது ஆதரவு கொடுத்த கட்சிகள் பின்வாங்குகிறது அப்படின்னா இது விஜய்க்கு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படும். ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்களுடைய மூக்கு தான் பெரிய அளவில் உடைப்படும். மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கொந்தளிச்சிருவாங்க. அப்போ மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னர் ஆட்சி இங்க வந்தால் யாருக்கு எதிராக மக்கள் திரும்புவாங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிராகத்தான் பெருமளவு திரும்புவாங்க. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக கூட இருந்த கட்சிகள் எல்லாமே விஜய் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் நீங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண விடாமல் தடைகளை ஏற்படுத்தினீங்க அப்படிங்கிற கேள்விகள் பிரதான கேள்விகளாக இருந்துட்டு இருக்கோம். அதனால தான் நான் கான்ஃபிடண்டா சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுலையும் ஒரு சக்சஸ் தான். தமிழக வெற்றி கழகம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அந்த பாதையையும் கடந்து சென்றுவாங்க. ஆனால் இப்படியான சூழ்நிலையில் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அதிமுக. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே சட்டமன்றத்துக்கு வரும்போது 2 டீமா தான் வந்தாங்க. இப்போ ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல கோஷ்டிகள் கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியிடமிருந்தே அவங்க தொகுதிகளை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. அதை பிரிப்பதற்கு சத்தியமூர்த்தி பவனில் நடக்கக்கூடிய குடும்பிப்பிடி சண்டையை பொறுத்த வரைக்கும் குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை போற பெரிய அளவில் சண்டை நடக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பல கோஷ்டிகளை கொண்ட ஒரு கட்சி தமிழக காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா கோஷ்டி பூசல் அதிகமாக கொண்ட ஒரு கட்சியா அதிமுக தான் இருந்துட்டு இருக்கு. எந்த நிமிடம் என்ன நடக்கும், யார் பின்னாடி அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பயணிக்க போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயத்துல இருந்துட்டு இருக்கு. அதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு 17 எம்எல்ஏக்கள் கூட வந்திருக்காங்க. எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. 2 டீமா தான் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 அணி. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த அணின்னு தெரியல, அவங்களும் அங்க உள்ள வந்திருக்காங்க. இப்படி 2 அணியா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா சட்டமன்ற குழு தலைவராக அடுத்து அதிமுகவில் யார் வரணும் அப்படிங்கிறதா அவங்களுக்குள்ள பிரதான மோதலாக இருந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற குழு தலைவராக யார் வர்றாங்களோ அவங்க தான் அடுத்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற நிலையை எட்டி பிடிப்பாங்க. அப்போ எடப்பாடியாருக்கு எதிராக அங்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் சிவி சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அவர்களிடத்துல எஸ்பி வேலுமணியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் 30 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் இருக்கிறதுனால அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தில் அதிமுக வரலாற்றை எடுத்தீங்க அப்படின்னா எப்படி ஒவ்வொருத்தராக ஓரம் கட்டப்பட்டாங்களோ அந்த விஷயம் வந்து இப்போ மறுபடியும் ஓரம் கட்டப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை கெடுக்கும் அப்படிங்கிற பழமொழியை சொல்லுவாங்க. இதே போலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தலைமைக்கு வருவதற்காக எத்தனை பேர் ஓரம் கட்டப்பட்டாங்க. இப்போ சசிகலா ஓரம் கட்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா OPS ஓரம் கட்டப்பட்டாங்க. இப்படி ஓரம் கட்டப்பட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடப்பாடியார் பக்கமே திரும்பி எடப்பாடியார ஓரம் கட்டப்படுகிறார். அப்போதான் நம்ம வந்து ஒரு பதவியில இருக்கும் போது எல்லாரையும் அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டும் அப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எதிரியாக இருந்தாலும் இப்ப விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அரசியல் களத்துல விஜயை எதிர்த்து விமர்சனம் செஞ்சவங்க செல்லா காசாக அரசியல் களத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெறாத சீமானோட வீட்டுக்கு விஜய் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அரசியல் மாண்பு எல்லா தலைவர்களையும் நம்ம போய் சந்திக்கலாம். அரசியல் களத்துல என்னை விட சீமானவர்கள் அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை நாம மதிச்சு நேரில் போகணும்னு சொல்லி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சராக பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வீடு தேடி சென்று பார்க்கறாங்க. ஆனா இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்சியை வந்து ஒட்டச்சு கூறு போட்ட விஷயத்துல வந்து பெரிய அளவுல ஒரு ரெக்கார்டு படைச்சார் அப்படின்னு சொல்லலாம். நாம தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே நாம பேசும்போது பல வீடியோக்கள் பேசியிருந்தோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் துரத்தி விடக்கூடிய வேலையில தான் அதிமுக தலைமை செயல்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிரியாக இருந்தாலும் ஓடி வரக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய கட்சியாக திமுக இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம். என்னதான் திமுக மீது விமர்சனங்கள் பெருமளவில் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியில இருந்து யார் வந்தாலும் உள்ள ஐக்கியமாகக்கூடிய ஒரு பெரிய கடல் போல இருந்துகிட்டு இருக்கு. அதனால திமுகவை அழிக்க முடியாது. ஆனா அதிமுக 2026 தேர்தலுக்கு பிறகு அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2026 தேர்தலில் 40 தொகுதிகளுக்கு உள்ளார தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக நாம தெரிவிச்சிருந்தோம். ஆனா 47 தொகுதியில ஜெயிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சும் பலன் இல்லாத நிலையில 2 அணியா போயிட்டு இருக்காங்க. சோ அதிமுகவுக்கு வந்து ஒரு முடிவு காலம், அழிவு காலம் நெருங்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில போய்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்ப அதிமுக மீது எனக்கு எந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா திமுக அப்படிங்கிற நிலையில தான் களம் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேகா திமுக அப்படின்னு களம் செல்லும் போது மூன்றாவதாக ஒரு அணிக்கு அங்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா தமிழக வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள்லாம் மோதுவாங்க, மூன்றாவதாக ஒரு கட்சிக்கு அங்க இடம் கிடையாது. காங்கிரஸ் தமிழகத்தில் வீழ்த்தப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற நிலையில தான் மோதல் இருந்துகிட்டு இருந்தது. அதன் பிறகு அதிமுக உருவான பிறகு அதிமுக திமுக அப்படின்னு மாற்றப்பட்டது. ஆண்ட கட்சி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேய்பிழை போல சென்றுச்சு. இதுதான் வரலாறு. இதே போல இப்ப தாவேகா திமுக அப்படிங்கிற நிலை மாறும் போது அன்று காங்கிரஸ் சந்திச்ச பேரழிவை இப்போ அதிமுக சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பேரழிவு தான் இப்போ அதிமுக ஏற்பட்டு இருக்கு. அந்த பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர் முக்கியமான நிலையில இருக்கக்கூடியவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இந்த 30 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் கொண்ட டீம் SP வேலுமணி, CV சண்முகம், கரூர் அண்ட் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இந்த 4 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு சுணக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த 30 எம்எல்ஏக்கள்ல லீடுல இருக்கக்கூடிய 4 பேருமே ஏற்கனவே வழக்குகள்ல கரை படிந்தவர்கள், ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடியவங்க. அதாவது விக்ரமாதித்தன் காலத்துல வேதாளம் தொங்குவது போல பெரிய ஒரு கரை படிந்த சுமையை தலையில வச்சுக்கிட்டு தான் பனையூர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் ஆட்சியை கொடுக்குறோம், மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையா நாம இருக்க போறோம், மக்கள் பணம் 1 ரூபாய் கூட நாம எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாக சொல்லும் போது மக்கள் பணத்தை எடுத்தவர்கள் ஏற்கனவே வழக்குல இருக்கக்கூடியவங்களை அமைச்சரவையில் உள்ள கொண்டு வருவது தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மத்தியில் பாதிப்பை பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் கிரீன் சிக்னல் கொடுக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் தலைமையில 30 எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் பனையூர்ல இருந்து விஜய் அவர்களிடத்திலிருந்து கிரீன் சிக்னலுக்காக கழுகு போல காத்து கிடக்குறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் தமிழக வெற்றி கழகம் அவங்கள உள்ள எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி தாவேகாவுக்கு சப்போர்ட்டாக வெளியில இருந்து ஆதரவு தெரிவித்தாலும் அமைச்சரவையில் இவர்களுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் 100% கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் தெளிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஊழல் வழக்கில் இல்லாதவர்கள் அப்படின்னா அமைச்சரவையில் இடம் பெறலாம், ஊழல் வழக்கு இருந்தா உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு குறைஞ்ச நிலையிலே இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல தான் தற்போதைய நிலை இருந்துட்டு இருக்கு. ஓகே சார், பல விஷயங்கள் பேசிருக்கோம், நன்றி.
நன்றி.